நண்பர்களே வணக்கம். நான் அரஸ் ராஜா. நாம இன்னைக்கு பார்க்க போற ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் வந்து விதைப்பந்துகள். இந்த விதைப்பந்துகளை நம்ம ஏன் இப்போ பேசணும் அப்படின்னா, நம்ம பக்கத்து ஸ்டேட்டான பெங்களூர்ல தண்ணி இல்லை அப்படின்னு ஒரு 2 மாதமா பயங்கரமா தவிக்கிறாங்க. அங்க இருக்கிற நண்பர்கள்லாம் கேட்டா இந்த கோடையை அவங்க எப்படி தாண்ட போறாங்கன்னே தெரியல. ஹோட்டல்லாம் கூட அங்க சாப்பிட வரவங்களுக்கு 1/2 டம்ளர் தண்ணி வைங்க, அவங்க வேணும்னு கேட்டா மட்டும் திருப்பி தண்ணி கொடுங்க அப்படிலாம் ட்ரெண்ட் ஆக்குறாங்க. இந்தியா முழுவதும் இது வந்து பேசுபொருளா மாதிரி இருக்குது. இப்படிப்பட்ட சூழல் ஏன் வந்துச்சு அப்படின்னா, இயற்கையோட நம்ம இணைஞ்சு வாழலை அப்படிங்கிறது தான் முக்கியமான காரணம். இந்த சென்னை மாதிரியான பெருநகரங்கள்ல இந்த ஆபத்து நமக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறதுனால இந்த நேரத்துல இந்த விதைப்பந்துகளை பத்தி நம்ம பேச வேண்டியது ரொம்ப முக்கியமாப்படுது. சரி, விதைப்பந்துகளை என்ன, இதை யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு 1938 ஜப்பான் நாட்டை சேர்ந்த ஒரு நுண் உயிரியல் நிபுணர் விதைப்பந்து அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை கண்டுபிடிச்சார். இந்த விதைப்பந்து எப்படி செய்யறது அப்படின்னா